அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதத்தில் ஏற்பட போகும் திடீர் 5 திருப்பங்கள் என்ன, குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசி சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய தனராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவருடைய கேந்திர அதிபத்திய தோஷம் குறைவதால நற்பலன்களை தருவாருங்க. இதனால் உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளின் நன்மதிப்பை இந்த மாதத்தில் நீங்க பெற இருக்கீங்க. இதன் காரணமாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் கூட இந்த மாதத்தில் கிடைக்கலாங்க. 5ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பொருளாதார சிக்கல்களை நீக்குவாருங்க. பணவரவுகள் திருப்தியாக இருக்கும் என்பதால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உபஜய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் வருகின்ற சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றங்களையே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் உதவிகள் என்பது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன், செவ்வாய், சனி மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. சூரியன், ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களால் எந்தவித நற்பயன்களையும் இந்த மாதத்துல உங்களால் எதிர்பார்க்க முடியாதுங்க. நன்மை செய்யும் கிரகங்களே அதிக சுபபலம் பெற்றுள்ளதால பணவசதி என்பது ஓரளவு இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. முயன்றால் எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. முதல் 2 வாரங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்றவையா இருப்பதால அதற்கான முயற்சிகளாக நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல அர்த்தாஷ்டக ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. ஜீவனஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால எத்தகைய நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து விடுங்க. மனித பிரிவில் மிகப்பெரிய எதிரி முன்கோபந்தாங்க. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களில் மிக முக்கிய திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூன் மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. ராகுவினுடைய நிலையினால பொறுப்புகளும் வேலை சுமையும் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையுங்க. அலுவலக கடமைகள் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படின்னா பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா செவ்வாய், சனி இணைந்திருப்பதால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. அதனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளை ஆராய்ந்து பார்த்தால் இது உங்களுக்கு புரிய வருங்க. அதே போல அந்நிய நாடுகளில் வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை
இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சிக்கலாங்க. வெற்றி எளிதில் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க. உற்பத்தியை ஓரளவு நீங்கள் இந்த மாதத்துல அதிகரித்து கொள்ளலாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சக கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. சிறு அளவில் முதலீடு செய்து தொழிலை விருத்தி செய்து கொள்ளலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க. சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கும் கூட நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருவார் சனி பகவான்ங்க. செவ்வாய், சுக்கிரன் ஆகிய மூவருமே கூடுமான வரையில் கடன் வாங்காமல் செய்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான பிற மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உருவாகும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல பெரிய அளவிற்கு முதலீடுகள் செய்யும் போது சற்று யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கு ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதிலுமே தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பூமி, விவசாயக்காரகரான செவ்வாய், ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் சனியினுடைய ஆட்சி பீடமான கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உயர்ந்த யோக பலன்களை குறிக்கிறாருங்க. விளைநிலத்தை பார்த்தாலே தெரியுங்க. உங்களுடைய உழைப்பினால் பூமி எங்கும் பசும் புல்லை பாயாக பிரித்தது போன்ற நிலையை உங்களால் காண முடியுங்க. உள்ளமும் மகிழ்ச்சியில் பூரிக்குங்க. சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்கு என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ருணரோக ஸ்தானத்திற்கு மாறுவதால் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனம் வேதனைப்படுங்க. உடல் நல நிலையும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் ராகு அமர்ந்திருக்கும் நிலையில இந்த குருவும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க உதவுங்க. அதே போல உறவினர்களுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதத்தை கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகுவிற்காகவும் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவிலில் சமீபத்தில் சிறிது நல்லெண்ணெயும் குருவிற்காக சிறிது பசுனையும் சேர்த்து வணங்கும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.